சை ஒரே எரிச்சலா இருக்கு. பைக் சாயில இப்படி சாய் நான் இறங்கிக்கிடுதேன். நானே எட்டி தொலைய மாட்டேங்கி. ஏதோ ஒரு குதிரை மேல ஏறி கொண்ட மாதிரிலாம் இருக்கு. இது என்ன அளவு பைக்கோ? ஏக்கா அங்க பாருங்க இது நம்ம குருவி கூட ஆச்சு தானே. அவ்வளவுதான் இவன் கூட பைக்ல போறாவோ. அதானே. அப்ப சௌந்தர்யா சொன்னதெல்லாம் உண்மையா தான் இருக்குமா? அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. வாங்க போய் பாப்போம் என்னன்னு. போல உன் குரூப் வேண்டாம், ஒரு கழுதையும் வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. பாரு மூஞ்சி பவித்ரா, இந்த குரூப்ல ஒன்ஸ் சேர்ந்துட்டே திரும்ப வெளியில போக முடியாது. பைக் இல்லனா என்ன ஏன் மேல ஏறி உட்காந்துக்கோ, நான் உன்னை யானை மாதிரி உப்பு மூட்டை தூக்கிட்டு போறேன். ஊரெல்லாம் சுத்திட்டு வருவோம். ஏக்கா ஓடியங்க இந்த பையன் ஆட்சி கைய பிடிச்சல இழுக்கான். ஏம்மா யார் இது? இந்த பைக்கு அளவு வேற. தூர போய் தொலை. இங்க பாருங்க, என்னனால அடிச்சுக்கோங்க, என் ஜெமினி மேல கைய வைக்காதீங்க. எவள ஜெமினி இந்த பைக்கு பேரால? ஆஸ்டர் கலையில முடியல, கைய வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம்லக்கா. ஏக்கா விடுங்கக்கா, நான் போறேன். ஏடி என்ன பாத்துட்டு இருக்கே? ஏ பிளாக்கி அந்த கம்பு எடுத்துட்டு வாடி. இந்த வந்துட்டேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே ஆச்சி, நல்லா இருக்கீங்களா? நல்லடி இன்னும் அந்த வீட்டுக்கு முக்குல இந்த பேட் கிடந்தது. கொண்டா இவன் மண்டை இன்னைக்கு பொளக்கே. தேங்க்ஸ்க்கா, நல்ல வேளை வந்து என்ன காப்பாத்துனீங்க. பசங்க போக விட மாட்டேங்காங்க இந்த உலகத்துல. எவ்வளவு மோசமா இருக்கு. ஏக்கா மண்டை இன்னும் தெளியலன்னு நினைக்கேன். ஆனா எனக்கு உங்களை தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இப்பதான். ஆற மூஞ்சி பவித்ரா, என்ன விட சொல்லி இவங்க என்ன அடிச்சே கொன்றுவாங்க போல இருக்கு. இல்ல கால விடல கிறுக்கு பையில விழுந்துற போறேன். மேடம் என்ன என் பேபி ஆற மூஞ்சி பவித்ரா விட்டுருங்க, நாங்க இங்க இருந்து ஓடிடுறோம். ஏல நீ இன்னும் அடங்க மாட்டேங்கனல. இரு உன் மண்டைய பொளக்கே. அம்மா என் மண்டை போச்சு. ஏட்டி லட்டு ஆச்சி மண்டையிலேயே அடிச்சே. ஏச்சி எங்கீங்க? ஐயோ தெரியாம இந்த ஆச்சியை போய் அடிச்சிட்டேனே. ஏல கலர் பொடி மண்டையா நீ எங்க போன? ஆமா நான் எங்க இருக்கேன்? சொர்க்கத்திலயா? சொர்க்கையே இவ்ளோ இருட்டா இருக்கு. கண்ணாடியை முதல்ல கழட்டி தூர போடுங்க, அதான் இவ்ளோ இருட்டா தெரியுது. ஏட்டி லட்டு, நம்ம இங்க என்ன செய்தோம்? உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுதா அப்போ? பின்ன முடுமாடு மாதிரி வளர்ந்து கிடைக்க ஒண்ணும் அடையாளம் தெரியாம இருக்குமா? ஏச்சி என்னைய தெரியுதா உங்களுக்கு? பிளாக்கி நீ உன்னை தெரியாம இருக்குமா? நானே என்ன தெரியுதா? நீலாம் பெரி. ஏட்டி எல்லாவளுக்கும் எதுவும் மண்டையிட்ட குழம்பிட்டா? எல்லாவளும் தெரிதான் கேட்டுட்டு கிடைக்கிய. ஏப்ல லட்டு, நீ அடிச்ச அடியில ஆச்சிக்கு எல்லாம் ஞாபகம் வந்துட்டு போல. நீங்க மண்டை குழம்பி இருந்துட்டு எங்களை எல்லாம் பார்த்து மண்டை குழம்பிட்டான்னு கேக்கிய பாத்தீங்களா நீங்க? பேபி பார மூஞ்சி பவித்ரா, என்ன தெரியுதா உனக்கு? ஏட்டி எவன்டி இவன் கழிச்சு போட்ட மண்டைய மாதிரி இருக்கான்? இவன் கூடலாம் ஏட்டி சேர்ந்துட்டு அலையறிய? யார கூப்பிடுதா இவன்? உங்களை தான் கூப்பிடுதான். உங்க பேரு தான் பார மூஞ்சி பவித்ராவாமே, அவன் தான் வச்சிருக்கான் போல. என்னது பார மூஞ்சி பவித்ராவா? எங்க அம்மா அப்பா எப்படிப்பட்ட பேர் எனக்கு செம்போலின்னு வச்சிருக்காவோ, அது இல்லாம எனக்கு குருவி கூடு மண்டன் வேற பேர் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இது என்ன மண்ணங்கட்டி பேரு? அத வச்சு எப்படி இவன் என்ன கூப்பிடுவான்? பேபி உனக்கு என்ன ஆச்சு? நீ நம்ம குரூப்ல சேர்ந்திருக்க தெரியுமா? நம்ம டானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரும். என்னது பேபியா? எனக்கு வயசு என்ன சைஸ் என்ன பத்தி இப்படி கூப்பிடுதா? ஏடி அந்த பேட்ட கொண்டாடி அவன் மண்டைய நான் உடைக்கட்டும். இந்தாங்க நல்லா உடைங்க மண்டைய. யாத்தோ இவ மண்டைய உடைச்சாலும் உடைச்சிருவா. இப்போதைக்கு இங்க இருந்து எஸ்கேப் ஆகும், அதான் நல்லது. என் ஜெமினிய மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். ஜெமினி யாருக்கு முடியாதீங்க, வாங்க மண்டைய உடைக்க. ஓடி நம்ம எஸ்கேப் ஆகும். எங்க பிள்ளைல அவன்? எவ்வளவு எங்க அவன்? அவன் போய் 10 நிமிஷம் ஆச்சு. விடுங்க. ஏட்டி உங்களெல்லாம் ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி இருக்குடி எனக்கு. எங்களுக்கும் அப்படிதான் ஆச்சு இருக்கு. ஆனா ஏதோ நல்லது, ஒரு கெட்டதுலயும் நல்லது. நீங்க இவ்வளவு நாள் பழசெல்லாம் மறந்து போய் இருந்தீங்க. அன்னைக்கு நான் உங்க மேல விழுந்தேன் தெரியுமா? அதுல இப்பதான் நல்ல வேளை உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு எல்லாம். என்னடி சொல்லுதா? அப்ப அந்த பையன் சொல்லுதெல்லாம் உண்மைதானோ? ஆமா எல்லாம் உண்மைதான். எப்பா என்னமோ முடிஞ்சதுப்பா. உங்க பிரச்சனையில எனக்கு வீட்டுக்கு போவே நேரம் இல்ல. நான் வீட்டுக்கு போறேன். இந்த ஆச்சியை கொண்டு வீட்டுல விடுங்க. அப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. சரிக்கா நீங்க போங்க. மறக்காம உன் ஃப்ரெண்ட் எலியாச்சி அவட்டையும் சொல்லிருங்க. அவ வேற திட்டிக்கிட்டு கடந்தது. சொல்லிருந்தோம். நீங்க போங்கக்கா. வாங்க ஆச்சி போவுமா? இரு இந்த பின்னாடி கிடக்கு பாரு, அந்த பைக்க ஆளுக்கு ஒரு கை தூக்குங்க. போய் நல்ல காயெல்லாம் கடையில போடுவோம். எனக்கு 5-2 தேரும். ஏச்சி நீங்க சரியான ஆளுதான். பாரு இது நம்மளுக்கு தோணாம போயிட்டு. ஆமாடி, எடு தூக்கு இந்த பைக்க போடுங்க. இதுல ஒரு அமௌண்ட் வாங்குதோம், நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் இன்னைக்கு. அப்ப என்ன வெயிட்
எங்களுக்கு ஒரு வேட்டை தான். இந்த பைக்கு பேர பாரு ஜெமினியா. என்ன கழுத பைய பைக்கோ. ஆனா நல்ல தியாரம் நினைக்கேன். ஆமாடி தூக்குங்க தூக்குங்க. வித்துட்டு பங்கு